வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அப்பார் ஐடியை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் காணொலி இது. நீங்கள் டிஜிலாக்கருடைய அந்த வெப்சைட்டு உள்ளே போனீங்கன்னா இது மாதிரியான ஒரு வியூஸ் வரும். அதில் சைன்இன் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அதில் மொபைல் நம்பர் கொடுத்து அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். 6 இலக்கு கொண்ட அந்த ஓடிபியை திரும்ப என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரை வந்து தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி கீழே ப்ளூ கலர் பட்டன் அழுத்துங்க. அதுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை தப்பு இல்லாமல் இப்போ என்டர் பண்ணுங்கள். இப்போது வந்து பேஜுக்கு உள்ளே கொண்டு போகும். அதில் நிறைய ஸ்கீம் நிறையா இருக்கும். உள்ள கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கும். அது நீங்கள் ஒன்று தேடிட்டு நிற்க தேவையில்லை. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்ங்கிறது தான் நமக்கு தேவை. நீங்கள் அதுக்கு வந்து அகாடமிக்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வியூ ஆகும். அதில் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அதில் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டை கிளிக் பண்ணால் அதில் விவரங்கள் கேட்கும். அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்யணும். அதில் பேர் ஆல்ரெடி ஆதாரில் உள்ள நம்பரே பேர் கரெக்டாக கிளியராக இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஜெண்டர் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ரோல் நம்பர் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. கீழே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர்னு கேட்கும். அதை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே செலக்ட் பண்ணிக்கிங்க. எஜுகேஷன் டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அதில் ஸோ வந்து எந்த இயரில் நீங்கள் அட்மிஷன் ஆனீங்க அந்த சேர்ந்த இயரை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதில் இந்த கேட்கப்பட்ட விவரங்களை தப்பு இல்லாமல் பூர்த்தி செய்யணும். நீங்கள் அதில் கொடுத்து அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஓகே பண்ணுங்கள். அதில் ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியராக முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் ஏபிசி ஐடின்னு சொல்லுவாங்க இதில். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியராக முடிச்சுட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதாருடைய என்ன பேர் இருக்கோ, லிங்கான பேர் இருக்கோ அதில். அடுத்தது ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பர் கேட்டிருப்பாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் திரும்ப செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது எந்த அகாடமிக் இயர் சேர்ந்தீங்க, நம்மளுடைய யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு மேலே இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் வந்து காட்டும். அதில் அதை கிளிக் பண்ணால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பில் அந்த ஐடி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து அப்பார் ஐடியோடைய அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி நம்பர் இருக்கும். அதை கல்லூரி